உங்களுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும். ஆனா டிஃபரண்டான கோர்ஸாவும் இருக்கணும். அதே சமயம் எப்பயுமே வேல்யூ இருக்க மாரியும் இருக்கணும்னா, ஃபுட் டெக்னாலஜி தாராளமா சூஸ் பண்ணலாம். சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட்னு பார்க்குறப்போ, ஆப்வியஸ்லி பயாலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அண்ட் தென் ஃபுட் ப்ராசஸிங், பிரசன்டேஷன் இதுலலாம் ரொம்பவே கியூரியாசிட்டி இருக்கணும். நெக்ஸ்ட் ஜாப்ஸ். கவர்மெண்ட் சைட்ல எஃப்எஸ்எஸ்ஏஐ, தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் தென் பிரைவேட் சைட்ல ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனிஸ், லேப்ஸ் அண்ட் தென் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ட்ரை பண்ணலாம். ஃபியூச்சர் ஸ்கோப் ஃபுட் டெக்னாலஜிக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ரைட் ஃப்ரம் ஆர்கானிக் டு ரெடி டு ஈட் ஃபுட்ஸ் வரைக்குமே ஃபுட் டெக்னாலஜில நிறையவே டிமாண்ட் இருக்கு. பர்டிகுலரா சொல்லணும்னா பை 2030 ஃபுட் ப்ராசஸிங் மார்க்கெட்ஸ் உடைய மார்க்கெட் வேல்யூ நியர்லி அபவுட் 60 lakhs crores வரைக்குமே எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஃபுட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் ஷெஃப் ஆக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தாராளமா ஃபுட் டெக்னாலஜியை சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கரியர் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.